Wear your masks, take your vaccines, stay home, stay safe. வெல்கம் டு yet another episode of DRS with Ash. இந்த எபிசோட்ல அதான் வந்து எப்படி சொல்லணும்னா பட்டா பாகியம் படாட்டி லேகியம் அப்படின்னு ஸ்ரீகாந்த் அடிக்கடி பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அவரோட பையன் மோர் நோன் as my friend, as a wonderful cricketer. நிறைய பேருக்கு CSK டைம்ஸ்ல பார்த்திருப்பீங்க. வெல்கம் மணி, thank you for joining me on the show and gracing the occasion. ஹாய் ஆஷ், எப்படி இருக்கு? தனியா இருக்க போல 6 நாளா தனியா இருக்கிறது ரொம்ப கொடுமையா இருந்தது மச்சான். 4 செவரு, டிவி கூட இல்ல, சன் டிவில KTVல உனக்கு தான் எனக்கு தெரியுமே. யூசுவல் நம்ம ஆதித்யா சேனல் காமெடி பாப்போமே, அது இருக்கா இல்லையா? ஒண்ணுமே இல்லடா. இன்ஃபேக்ட் சன் நெக்ஸ்ட் ஆப் கூட வேலை செய்ய மாட்டேங்குது. மரண அப்செட். இது வந்து சாட் ஷோ நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க. சோ இப்ப அடிக்கடி ஒரு கேட்கற கேள்வி என்னன்னா, நீ தமிழ்நாட்டுல நான் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னா என்ன பாத்வே அப்படின்னு நிறைய பேர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கேக்குறாங்க. நீ நானும் ஒன்னா ஸ்கூல் கிரிக்கெட்ல இருந்து வந்து மேல வந்திருக்கோம், ஒரே ஏஜ் கேட்டகரியில ஆடி. அந்த பாத் எப்படி இருந்தது உனக்கு? can you remember anything? நம்ம ஆடும்போது வந்து பாத் வந்து வெரி டிஃபைன்டா இருந்தது. நம்மளுக்கு எல்லாம் தெரியும் வந்து எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல ரன் ஆச்சாதான் நம்மளால வந்து இப்போ ஒரு ரஞ்சி டிராஃபியோ இல்லாட்டி ஒரு புச்சி பாபுக்கோ செலக்ட் பண்ண போய். ஏன்னா நம்ம ஆடும்போது அந்த டைம்ல நீ பார்த்தா புச்சி பாபுவே ஒரு பெரிய டீலா இருந்தது. இஃப் யூ செலக்டட் ஃபார் தி புச்சி பாபு டீம், 2 டீம் போவோம். நம்ம கோல்ஸ் டீம் ஹைதராபாத்ல டிராவல் பண்ணிருக்கோம், நம்ம ஞாபகம் இருந்திருந்தா அந்த டைம்ல. அந்த டீம்ல வரதுக்கே, ஏன்னா அந்த டைம்ல காம்படிஷன் வாஸ் வெரி ஹை. இட்ஸ் நாட் லைக் இப்போ வந்து காம்படிஷன் ஹையா இல்ல, அந்த மாதிரிலாம் நான் ஒண்ணுமே சொல்லல. அந்த டைம்ல எனக்கு என்னமோ தோணிச்சு வந்து அந்த டேலண்ட் லெவல், அந்த காம்படிஷன் லெவல் வாஸ் மச் ஹையர் தென் ப்ராபப்லி வாட் இட் இஸ் டுடே. ஐ டோன்ட் வாண்ட் டு சவுண்ட் லைக் அந்த நம்ம ஆடுற டைம்ல வந்து அந்த காலத்துல வந்து நாங்களாம் அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி ஆடணும், அந்த மாதிரி இல்ல. ஆனா உனக்கே தெரியும், ஏன்னா நீ இந்த டைம்லயும் ஆடுற, அந்த டைம்லயும் ஆடுற. நீ இப்ப என்ன கேட்ட டெஃபினட்டா கேட்டனா அந்த டைம் தான் உன்னோட காம்படிஷன் ஜாஸ்தியா இருந்தது. அண்ட் டெஃபினெட்லி அண்டர் 19 பர்ஃபார்மன்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தது. நம்ம இப்போ ஒரு இந்தியா அண்டர் 19 ஆனோம். the fastest way to fast track yourself into the Tamil Nadu team is playing for India under 19. Correct. And you probably know that Yomi or myself, we got fast tracked very quickly because we played India under 19. But என்ன பர்சனலா கேட்டனா the correct path நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வந்து if you have had 2 good seasons, ஒரு சீசன் anybody can have it, 2 continuous good seasons in first division combined with very good performances in Buchi Babu, at that time was the path to get into Ranji Trophy. ரைட். அனி இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னா, அதாவது வந்து the quality of cricket அப்பா I felt it was better. and இப்போ வந்து ஐ மீன் அந்த காலத்துல அந்த மாதிரி மீன் பண்ணல. what do you think was better? அதாவது என்ன நல்லா இருந்ததுன்னு ஃபீல் பண்ற? See, talent is something that is always going to be there in Tamil Nadu. நீங்க எஸ்பெஷலி பேட்டிங் டேலண்ட் நீ எடுத்து பார்த்தனா அது வந்து எப்பவுமே இருக்கு. இப்ப கூட நீ பார்த்தனா பாபா பிரதர்ஸ் இருக்காங்க, இப்போ ஒரு விஜய் சங்கர் வந்திருக்கான். விஜய் சங்கர் இஸ் an established name, but still நம்ம T20 இந்த இதுவே பாத்தீங்கன்னா நல்ல டேலண்ட் இருக்கு. ஆனா exposure வந்து ரொம்ப லெஸ் ஆயிடுச்சு because of IPL, because of TNPL. The advantages of IPL and TNPL is obviously there. You're playing in front of the camera, you're playing in front of crowds, all that is given. But நீ ஆடும்போது ஞாபகம் இருக்கணும், நம்ம ஆடும்போது அந்த டைம்ல நீ ஞாபகம் வச்சணும், நம்ம வந்து ஒரு KSCA போவோம், ஒரு புச்சி பாபு போவோம், ஒரு மொயினுதுல்லா போவோம், இல்லாட்டி ஒரு JP யாத்ரி போவோம். Not only with the state team, sometimes if you are playing for an MRF or an India Cements or a Chemplast, you used to travel along with these teams also. And the people you meet, நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு டைம்ல MVJ ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தான். அவன் ஜாலி ரோஸ் ஆடின்னு இருக்கும்போது அவனோட ஓப்பனிங் பார்ட்னர் வந்து மகேந்திர சிங் தோனி அவர் இருந்தாரு. மகேந்திர சிங் தோனி வாஸ் ஹிஸ் ஓப்பனிங் பார்ட்னர் அட் தட் டைம். சோ இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இப்போ கிடையாது நம்மளுக்கு. நம்ம என்னன்னா இப்ப என்ன ஆடுறோம்னா லீக் கிரிக்கெட், அந்த 2 நாள் லீக் கிரிக்கெட் ஆடுறோம். nothing to say about it, but league cricket ஆடுறோம். அது முடிச்சு TNPL ஆடுறோம். அது ஸ்ட்ரைட்டா ரஞ்சி டிராஃபி செலக்ஷன். சோ இட்ஸ் அந்த எக்ஸ்போஜர் லெவல் இஸ் ஃபார் லெஸ்ஸர். ரமேஷ் சொன்னாரு ஒரு ஷோல வந்து என்னன்னா டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் ரஞ்சி டிராஃபி ஆடிட்டு இந்தியா ஆடுறதுக்குன்னு. ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடும்போது ரங்கநாதன் ஆடுவேன், அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடும்போது மாதேவன் ஆடுவேன், திடீர்னு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடும்போது ஷோயப் அக்தர், ரவிச்சந்திரன் அஸ்வின். அதான் டிஃபரன்ஸ் அப்படின்னாரு. சீகாவோட பையன் மச்சான், சீகாவோட பையன் அதே மாதிரி ஆடுவான், அதே மாதிரி பேசுவான். என்ன மாதிரி ப்ரெஷர் இருந்தது அது அந்த டேக ஃபேஸ் பண்றதுக்கு? ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா இல்ல, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ல டிஃப்ரெண்டா இருந்தது. அந்த வெரி காம்படிட்டிவ் ஃபேஸ்ல இருக்கும்போது, அந்த பீரியட் காம்படிட்டிவ் ஃபேஸ்ல இருக்கும்போது ஒரு டைம்ல வந்து see end of the day you can't escape the fact that you are his son. But there were definitely times I felt, sometimes this would be a lot easier if I was just myself. But at the same time, having said that, there are advantages of being Srikanth's son also. There is definitely, see, the ball can fall on either side of the court. But on the peak time, sometimes on the scrutiny, and anything you do is always compared to that. And you have to understand, see, he's captain in the country, he's played at the highest level. Sometimes you might not be able to match up to that same level.
But what you're doing on your own is sometimes will be very good for you itself. You would have exceeded yourself in your own expectations. But நீ வந்து அதுலன்னு யோசிக்கும் போதே நீ என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா வந்து அவ்வளவு பெரிய கிரிக்கெட்டர்ரா, அது வந்து யார் என்ன ஆரம்பிச்சாலும் இல்ல, அது வந்து ஒரு புட் டவுன் தான் உனக்கு. Especially with sports people, and ego in sports people is always high, and you're supposed to have ego. You're supposed to be egoistic about your own game. At least you're supposed to think that you are good enough to match up to anything. ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து இந்த மாதிரி பேசுவாங்க, டேய் நீ என்னடா இந்த மாதிரி ஆடுற, உங்க அப்பாலாம் அந்த காலத்துல எப்படி ஆடுவார், அப்பெல்லாம் என்ன நிஜமாவே சுருன்னு கோவம், அடாப்பா வந்துட்டாங்கடா இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு இந்த டைலாக வேற ஆரம்பிச்சா, அந்த காலத்துல உங்க அப்பா எப்படி தருமா இப்படி ஆடுவாரு, யோ எனக்கு தெரியும் எங்க அப்பா எப்படி ஆடுவாருன்னு, வீடியோவா இருக்கியா, அதெல்லாம் நான் பாத்திருக்கேன், நான் எப்படி ஆடுவேன் நீ சொல்லியா, அதை சொல்லியா ஃபர்ஸ்ட். உங்க அப்பா எப்படி ஆடுவாரு அப்படின்னு கேட்கும் போது என்னைக்கா தோணி இருக்கா, அதாவது வந்து வீட்டுல எப்படி இருக்கும் டிஸ்கஷன், போயிட்டு சொல்லுவே அப்பா நீ ஆடி தொலைச்சாலும் தொலைச்சு என் உயிர் எல்லாரும் வாங்குறாங்க, எப்படி இருக்கும் உங்க ரெண்டு பேரும்? So many times I've gone. Heart to heart, I've actually cried to him also at times, saying that, sometimes it's tough being your son. It's not an easy thing. Sometimes it is tough being on your son. No doubt in the other. To me, there will always be the greatest parents there. But when you take it in a professional way and take it as a profession, I'm not saying it's a disadvantage. Never. See, end of the day, it's on you. Whatever said and done, you have to go there, put in the work. You have to go there, put in the hours, and you have to go there and perform. But sometimes things will be a lot easier if you didn't have all these things running inside your head. But having said that, there are so many pluses being Srikanth son also. I mean, I can't complain to that actually. Yeah. So many pluses. நான் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, உங்க அப்பாவே தான் செலக்டரா இருக்கும்போது ஒரு தடவை பேட்டிங் ஆடிட்டு இருந்தேன். நல்லா ஞாபகம் இருக்கா? கெவின் பீட்டர்சன் மாதிரி முடியெல்லாம் கலர் அடிச்சுட்டு, இப்ப கூட ரீசெண்டா கலர் அடிச்சேன்டா, சும்மா போர் அடிக்குது, நிறைய நாள் கேச்சு வெயிட்லாம் லூஸ் பண்ணிருக்கேன், சரி நம்ம பழைய காலத்து ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு திருப்பி அப்பா பேசிட்டு இருந்தாரு, என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா அப்படி ஆடும்போது? அதான் இந்த கிழ போல்ட் தமிழ்நாடு டீம்ல செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, நல்ல ஞாபகம் இருக்கு, 20 வயசு தான், அந்த கலர் வேற போயிடுச்சுடா, அப்போ கிரே கலர் ஆயிடுச்சா. அந்த இன்சிடென்ட்ஸ் வியூவர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், சூப்பரா இருக்கும். சோ டெல்லியில மேட்ச், எங்களுக்கு டெல்லி மேட்ச் முன்னாடி வந்து நாங்க என்ன பண்ணிருந்தோம்னா ஒரு 1 week கேம்ப்ஸ் சென்னையில இருந்தது. சோ அந்த டைம்ல நான் என்ன நினைச்சேன், சரி ஆப்வியஸ்லி திஸ் அப் அண்ட் கமிங் கிட், யூ மீ யோ மகேஷ் தான்டா எல்லாரும் ஒரு சடன் ஆக்சுவலி நீ பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் வருஷம் தான் நியூ பேட்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் were actually coming in. லாட் ஆஃப் them ஒரு ஹேமந்த் பதானியோ, ஒரு ஸ்ரீதரன் ஸ்ரீராமோ, ஒரு சடகோபன் ரமேஸ்வரோ were not going to be part of the system. They had all moved states. So we knew we were going to get opportunities here. So அந்த டைம்ல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போது, ஒரு லைவ் மேட்ச் வரப்போது, அப்பெல்லாம் லைவ் மேட்ச்னாலே ஒரு பெரிய, ஆமா இட் வாஸ் வெரி பிக் டீல். சோ லைவ் மேட்ச்ல வரப்போது, நம்மள வந்து காலேஜ்ல வேற ஏதாவது நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இம்ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு போலாமேன்னு சொல்லிட்டு போனேன். எனக்கு தெரியல அந்த வந்து இந்த கலர்லாம் நல்ல மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. நம்ம ஃபர்ஸ்ட் நாள் பிராக்டிஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நாள் போய் ஹேர் வாஷ் பண்ணும்போது கலர் போய் கிரே ஆயிடுச்சு. நம்ம டிராவல் வேற நெக்ஸ்ட் நாள் ப்ளூ கலர் போட்டுருந்தேன்ல, ப்ளூ போட்டிருந்தேன், வெள்ளை ஆயிடுச்சு, ஒரே நல்ல வெள்ளை ஆயிடுச்சு. நல்ல ஞாபகம். டெல்லியில போனோம், and that time actually my dad wasn't the selector or anything. That time he was in Delhi for some business meeting. This was in 2006. பாக்க வந்தாரு ஸ்குவாட். சும்மா மேட்ச் பார்க்கணும். W Raman actually invited him for the match. ராமன் சார் தான் இன்வைட் பண்ணாரு. So we went there. மேட்ச்ல வரும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் பிரசன்னா, I think தமிழ் குமரன் or ஜெயசுராஜ், யாருன்னு கரெக்டா தெரியல, 3 of us were sitting outside மேட்ச் பார்த்துருந்தோம். அப்போ டெல்லியில ஆல்ரெடி குளிர் இல்ல, நவம்பர் டைம்ல வந்து ஸ்கூல்ல இந்த கேப்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஜாலியா வெளில இப்படியே ஸ்வெட்டரை போட்டுன்னு இப்படியே உட்காந்துருந்தேன். பின்னாடி யாரா இது தமிழ்நாடுல இந்த மாதிரி ஒரு கேட்ட பையனை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க, எவன்டா இவன் அப்படி பார்த்தா, ஆய்ப்பா நான் தான் அப்படி. அவர் ஷாக் ஆயிட்டாரு, டே என்னடா ஆச்சு மண்டைக்கு. செம்ம இன்சிடென்ட். எல்லாரும் அந்த டைம்ல எல்லாரும் விழுந்து கேக்கபிக்கன்னு சிரிக்கிறாங்க. இல்ல உங்க அப்பா இந்த மாதிரி சொன்னார்ல, அதான் வந்து உங்களோட சைல்ட்ஹுட்டும் சரி, as growing up with your father who's always been busy to a certain degree, இந்த மாதிரி நிறைய பார்க்காமலே இருப்பீங்களா ரெண்டு பேரும் for a long time? இல்ல எதனால? நான் because we stayed a little far away, we stayed in நீலாங்கரை. நம்மளுக்குலாம் அப்ப பிராக்டிஸ் ஞாபகம்னா சேப்பாக்ல தான் நிறைய பிராக்டிஸ் இருக்கும். அந்த டைம்ல வந்து நிறைய ஸ்டேட் பிராக்டிஸோ ஒரு இந்த பிராக்டிஸோ ஈவன் கிளப் டீம்ஸ் பிராக்டிஸ். I used to play for Mamla Mosquitoes firstல. So their practice will also be in சேப்பாக் only. என் ஹோம் கிரவுண்ட் தான் அந்த டைம்ல. மச்சான் ஈவினிங் போய் டிராவல் பண்ணிட்டு நீலாங்கரை வரைக்கும் திருப்பி போறதுலாம் சம்டைம்ஸ் வந்து, அது காலேஜ் டைம்ல you won't take a driver, நீனே தான் ஓட்டின்னு போனோம். ஒரு ஸ்டேஜ் மேல எனக்கே ஜாலி, ரொம்ப
it became difficult. ஏன்னா நீ காலங்காத்தால 7 மணிக்கு கிளம்பணும், திருப்பி நைட் வந்து 9 மணிக்கு தான் வருவ. You have to take all your clothes. ஒரே நாளைக்கு வந்து full planning எல்லாம் பண்ணுவோம். என்னால முடியல. So at the age of 19 I moved out to my grandmother's house. So me and my grandmother used to stay together. With my brother also used to stay there. So it was much easier once I came into the city. After that, gradually it became like once a week I used to go to my parents' house, just see them for lunch. And that is how it's always been. இப்போ நீ அழகா உங்க அப்பா பத்தி ஒரு இன்சிடென்ட் சொன்ன. பட் ஜென்ரலாவே வீட்ல நீங்க இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ரீகாந்த் சார் வந்தாருன்னா பயங்கரமா பேசுவாரியா, ஜாலியா பேசுவாரியா, மனுஷன் ஃபுல்லா பாசிட்டிவிட்டி அப்படின்வாங்க. நீங்க வீட்லயும் பேசும்போது ஜாலியா தான் இருக்கும் கான்வர்சேஷன். நீ மட்டும் இல்ல, ஆதியும் கிரிக்கெட்டர், அண்ணனும் சரியான கிரிக்கெட்டர். லிட்டரலி என்ன சொல்றது, தமிழ்நாடோட யுவராஜ் சிங்னு சொல்ல ஒரு டைம்ல ஆதிய. சோ நீங்க 3 பேர் அப்படிதான். ஆப்வியஸ்லி நம்ம க்ரோ பண்ணும்போது ஆதி பெரிய கிரிக்கெட்டர். சோ நீங்க 3 பேர் வீட்ல பேசும்போது எப்படி மச்சான் இருக்கும் கான்வர்சேஷன்? இந்த மாதிரி தான் இருக்கும். See, first of all, very competitive household. ஏன்னா nobody likes to lose in that household. அதுதான் உண்மை. Everybody likes to have the last word. You know me. You know my father. My brother is also pretty much the same. Everybody likes to have the last word. ஆனா செம்ம டைம் பாஸ், செம்ம சிரிப்பா இருக்கும் எல்லாரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் உட்காந்து நீங்க எங்க அப்பா ஓட்டின்னு இருப்பேன். எங்க அப்பாக்கு என் அண்ணனை பார்த்தா செம்ம பயம். அவன் வந்து ஒரு 10 steps பேக். ஏன்னா ஆதி வந்து புடிச்சு ஏறி விட்டுருவான் எல்லாரையும். ஆதி என்ன பார்த்தனா ஒரு 10 steps பேக். ஒரு நல்ல ஒரு ஈக்குவேஷனா போகும். எல்லாரும் அம்மா பார்த்தா 10 steps பேக்கா இல்லையா? அதுவும் இல்லையா? அம்மா பார்த்தா எல்லாரும் ஒரு 20 steps பேக். அது உண்மைதான். அது வீட்ல நிஜமாவே லைஃப்ல நான் I'm only scared only one person and that is my mother, nobody else. Oh my god. Okay, interesting. ஏன்னா உங்க அம்மாவை பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே வராது. Scared is not the word, that sheer love and respect. Okay, அம்மா இது சொல்றாங்களே சரி கேட்கலாம் அந்த மாதிரி. ரைட். நீங்க எல்லாருமே வந்து அணியை பார்க்கும்போது ஒரு நல்ல பால் ஸ்ட்ரைக்கர், நானே ஒரு நல்ல பால் ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு தான் பாத்திருக்கேன். பட் எனக்கும் அணிக்கு ஒரு மாதிரி சினானிமஸ் ஜர்னி. அணி வந்து எனக்கு இஸ் கேப்டன் மீ ஆல் த்ரூ ஃப்ரம் under 14 to under 19 and then CSK ஒன்னா விளையாடணும். CSKக்கு போலாம். பட் நம்மளோட ஜேர்னில அணி பார்த்தனா உன்னோட சூப்பர்ஸ்டிஷன் பத்தி டெஃபினட்டா கொண்டு வரணும். உன்னோட சூப்பர்ஸ்டிஷன்ஸ்லயே மோஸ்ட் ஒரு 5 சொல்லு. நிறைய ஃபுல்லா சொன்னா 500 இருக்கும். 5 மட்டும் சொல்ல. 5 superstitions to this day that I still follow. Definitely superstitions pekkumbodhu number 1 superstition, it always starts with what I wear. Seriya. So my red color underwear is a very famed red color underwear. It has gone on for the last, officially it has gone on for the last 12-13 years. In fact அந்த underwear எவ்வளவு வாட்டி லாண்டரில இருந்து நானே வாங்கி இருக்கேன் ரூம்மேட்டா. So that famed red color underwear, and every season I buy 4 pairs of red underwear for matches so that I use them at different stages. அது வந்து number 1. ஆனா சில சூப்பர்ஸ்டிஷன்லாம் வந்து அது வந்து more of என்னன்னா, நீ உனக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு 2000 டில் அந்த ஒரு IPL ஆடுற வரைக்கும்ல இந்த சூப்பர்ஸ்டிஷன்லாம் வந்து நிறைய வச்சிருந்தேன். இது பண்ணணும், பெட்ல இந்த டைம்ல எந்திக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் ஜாஸ்தியா இருந்தது. பட் ஒன்ஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போன அப்புறம்ல I realized வந்து there are certain things which are part of my preparation and there are certain things which are whichever I felt was like a stupid superstition, I took it out. Okay. I completely removed it, and whichever I felt this is a part of my preparation, let me continue doing this, I just kept hold on to it. But the most stupidest thing would probably be, if you remember, you and me opened in under 17. Actually Ashwin was to this day more talented batsman than a bowler. I will always say that. I've always said that to him also. பட் நான் bowler ஆனதும் ஒன்னால தானே. அது என்னாலலாம் இல்ல. See, that is something else. நான் ஒரு bowlerன்னு மதிச்சு இந்தடா பால் போடுறா அப்படி கொடுத்த ஆள் நீ தானே. அது டைம்லலாம் நம்ம under 17ல ஞாபகம் இருக்குன்னா ஆக்சுவலி கேதார் கேப்டனா இருப்பான். அப்ப நான் ஸ்லிப்ல இருந்து அடிச்சுன்னு இருப்பேன் கேதார் கிட்ட. டே ஆஷ் கிட்ட பால் குடுறா, டே ஆஷ் கிட்ட பால் குடுறா, அவன் விக்கெட் எடுத்து கொடுப்பான்டா, அவன் விக்கெட் எடுத்து கொடுப்பான்டான்னு. அதுக்கப்புறம் under 19 when I transitioned into the B captain, my trust in you as a bowler was always very high right from day one. ஈவன் நம்ம under 17ல நீ பார்ட் டைமா வந்து லெக் ஸ்பின் போடுவியோ, ஆஃப் ஸ்பின் போடுவியோ, அந்த டைம்ல நான் இஷ்டத்துக்கு ஆக்ஷன்ல போடுவேன். உனக்கு டைம் பாஸ் ஆகும் bowling கொடுப்பியா இல்ல? ஆமா டெஃபினட்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாரு, எண்டே நம்ம கிரவுண்டுக்குள்ள என்டர் ஆகும்போது காமெடி பண்றதுக்கு நிறைய பண்ணுவோம். நம்ம லெஜெண்டரி கன்பாலாம் நம்ம எப்படி சிரிச்சிருக்கோம். அது ஒரு செப்பரேட் क्वेश्चन. நீ அவசரப்பட்டு எதுவும் லீக் பண்ணாத ஆன்சர்ல. இல்ல சூப்பர்ஸ்டிஷன் பத்தி பேசணும். நீ ஸ்டூபிட் சூப்பர்ஸ்டிஷன் அந்த மாதிரிலாம் சொன்னேன். நான் வந்து நிறைய வந்து அணியை ஓட்டுவேன். யானும் அணியும் ரூம்மேட்ஸா இருப்போம். 2 பேர் லிட்டரலா எலியும் பூனை மாதிரி இஷ்டத்துக்கு சண்டை போடுவோம். நான் அவனை ஓட்டுனா அவன் ஒரு 4 பேர் ஆடியன்ஸ் கூட்டு வந்து திருப்பி ஓட்டுவான். அந்த மாதிரி ஒரு சூப்பர்ஸ்டிஷன் வைசாக்ல நான் பண்ண ஞாபகம் இருக்கா? உன் கூட இருந்த தொத்துவியாதி மாதிரி அந்த 200 அடிக்கிறதுக்கு. இவன் வந்து ஃபர்ஸ்ட் பால் அந்த ஸ்டோரி நான் நிஜமாவே சொல்றேன். ஃபர்ஸ்ட் பால் அந்த மேட்ச்
play in the under 17. Actually, both of us had very good under 19 tournaments. You remember? Correct. Both of us had a lot of runs in the under 19 tournament. So under 17 அந்த டைம்ல அப்பதான் நல்ல ஞாபகம் இருக்கு. India under 17 was coming up. So the selection எல்லாம் வந்து எல்லாம் இம்பார்ட்டன்ட். நான் அஸ்வின் ரூம்மேட் ஓப்பனிங் வேற. இவன் என்ன பண்ணிட்டான்? டிபிடி கிட்ட கஷ்ட ஃபர்ஸ்ட் பால் போகும்போதே சண்டை ஞாபகம் இருக்கா இல்லையா? யார் கேக்குதுன்னு ரன் அவுட் ஆக்கி விட்டான். 0-0 அந்த மேட்ச். நான் நல்ல ஞாபகம் இருக்கு. வேணுண்டே ஆக்கறடா, வேணுண்டே ஆக்கற மாதிரி சொல்றாரா? வேணுண்டே ஆக்கல, மக்கள் பாக்குறாங்கல்ல, நான் வேணுண்டே ஆக்கிட்டேன்னு நினைச்சுப்பாங்க. இவன் என்ன 1.5 நாள் பேட்டிங் ஆடி நான் உள்ள உட்கார்ந்து எவ்ரி டைம் இவன் பவுண்டரி அடிக்கும் போது அட நாய் ரன் அவுட் ஆக்கி விட்டேடா, அட நாய் ரன் அவுட் ஆக்கி விட்டேடா. 200 இவன், நான் 0-0. எனக்கு சம காண்டி. ஈவினிங் ரூம்குள்ள வந்து ஆஷ் நானும் பாத்துக்கிறோம், பேசிக்க மாட்டோம். நல்ல ஞாபகம் இருக்கு. ஆஷ் அப்புறம் ஸ்லோலா 4 பேர் ரூம்ல, நான் நீ ஆஷித் இல்லடா கேதார் நினைக்கிறேன். கேதாரன் ஆதித்யா கணேஷ் வைசாக் அங்கன்னு தெரியல மச்சா. செம டைம் பாஸ் ஆகுது. ஸ்லோவா ஆஷ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சான். டேய் சாரிடா. நான் வந்து திருப்பி எப்படின்னா எனக்கும் ஆஷ்க்கும் எப்படின்னா நாங்க வந்து 8 இயர்ஸ்ல இருந்து எங்களை 2 பேரும் தெரியும். திட்டிப்போம், அசிங்கமா திட்டிப்போம். ஆனா எங்களுக்கு தெரியும் வந்து beyond the point we are actually friends. So all this will whittle away in the morning. நாளைக்கு காத்தால when he scored his double hundred, I was actually one of the first guys to get up and clap. So it was always that. நான் என்னோட blogல கூட எழுதிருக்கேன் இத பத்தி. உன்னோட fear of ghost, அதாவது பேய் பயம் அப்படிங்கிறது இன்னும் இருக்கா மச்சான்? அது எதனால பேய் மேல பயம்? ஓ இல்லடா, அது வந்து என் நாய்க்குட்டி வாங்கினதுல அந்த பேய் பயம் போயிடுச்சு. ஐயோ ஒன்னே ஒண்ணுதாங்க பண்ணல, தலைமாட்டுல செருப்பு வச்சுன்னு படுக்கல அனிருத். அதான் ஒரே ஒரு விஷயம். எதனால அந்த பேய் பயம் வந்துச்சு மச்சான்? தெரியல. அது I think it see you growing up with Adit, no, I think I picked it up from him. ஏன்னா சின்ன வயசுல எனக்கு பயமே இருக்காது. சின்ன வயசுல நான் வந்து தனியா தான் ரூம்ல படுப்பேன். அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் படுப்பேன். அப்புறம் ஒரு நடு ஸ்டேட் ஒரு நாள் நல்ல ஞாபகம் என் அண்ணன் கூப்பிட்டான் என்ன வந்து, டே என்ன இங்க என் ரூம்ல வந்து படு, வெரி யங். ஸோ இங்க வந்து படுறா, எனக்கு நைட் பயமா இருக்கு. அவன் லைட் போட்டு தான் படுப்பான். அது வந்து என்னன்னா ஒரு 2 weeks யூஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி படுத்து. அவனோட தூங்கின இருக்கும்போது அவன் லைட் போட்டு தான் தூங்குவான். அதுக்கப்புறம் நைட் வந்து என்னன்னா வந்து சில தடவை பயப்படும் போது வந்து ஏதாவது வந்து டே வேற ஏதாவது பத்தி பேசுறான். அவன் அந்த மாதிரி இது பண்ணி நானும் அவனோட சேர்ந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ இந்த லைட் இல்லாத ரூம்ல எல்லாம் காணல பார்த்தனா எவனாவது வந்து பேய் வந்து புடிச்சிரு போகுதுன்னு இன்சிடென்ட் சொல்லணும். பாண்டிச்சேரியில நீ ரூம் மேட்டா சோ என்ன ஆச்சுன்னா, that is to this day that is a maximum. நம்மள ஒரு போர்டு எக்ஸாம் முன்னாடி கூட அந்த மாதிரி பயம் எல்லாம் பயந்தது இல்ல அந்த. ஆனா அன்னைக்கு பயந்தம் பாரு நைட். ஐயோ இல்ல இத ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். பாண்டிச்சேரியில என்னாச்சு, ஒரு சிட்டி டிஸ்ட்ரிக்ட்ஸ் மேட்சுக்கு போயிருந்தோம். அப்ப என்னன்னா கார்த்தாலே பிளான் பண்ணிட்டோம். அனிருதோட ரூம்மேட் சஞ்சீவ் நரேஷன் 2 பேர் இருந்தாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டோம், டேய் மச்சான் நைட் வந்து பெட்ஷீட்டை போத்திட்டு வந்து நாங்க ஆடுவோம்டா ஜன்னல் முன்னாடி, நீங்க அல்லு கிளப்பி விட்டுருங்கடா உள்ள இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு போர்வையெல்லாம் போத்திட்டு பாண்டிச்சேரியில ஜன்னல் வாசல் இப்படி ஆடுறோம். நான் இன்னொரு before that the best part is அந்த ஒரு ப்ரீக்வலுக்கு வந்து ஞாபகம் இருக்கா இல்லையா, ஒரு பிளேயர் வந்து டீ டைம்ல வந்து சடனா அவன் நிஜமாவே அவன் கொஞ்சம் ஏதோ மென்டல். திருநெல்வேலியில அந்த பையன், that boy is no more actually, he later died in a van accident, விஜயேந்திரன் சொல்லிட்டு. சோ அதனால ஞாபகம் அவன் நிஜமாவே அந்த பேய் பிடிக்கிற மாதிரி பிஹேவ்ல. ஐ ரிமெம்பர் தட் இன்சிடென்ட். அதை இந்த பசங்க யூஸ் பண்ணிட்டு ஒரு வத்தம் பண்ணா 2 வத்தம் பண்ணா சரி ஓகே, 13 பேரு எல்லாம் என்ன நடுவுல உட்கார வச்சு டான்ஸ் ஆடினேன். சஞ்சீவ் அடியில பட்டு கட்டுல ஆட்டி விட்டான்ல, நான் ஓடிட்டேன். நம்ம தான் நம்ம முகுந்த் சார் ரூமுக்கு போயிட்டேன். நான் தான் நீ வாடா கண்ணா, நீ வந்து இங்க படுத்துக்கோடா வந்து இங்க படுத்து. அமேசிங் டேஸ் அனி. ஆனா லிட்டரலி சோ இங்க இருந்து வந்து நம்ம ஒண்ணா கிரிக்கெட் விளையாடிட்டு சிஎஸ்கே குள்ள போயிட்டோம். ஞாபகம் இருக்கா, நம்ம ஃபர்ஸ்ட் டே போய் ஒண்ணா தான் சைன் பண்ணோம் கான்ட்ராக்ட். சேம் டே வி சைன். இனிஷியேஷன் ஆஃப் சிஎஸ்கே டேஸ். உனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு சொல்லி. என்னோட சைடு ஆஃப் ஸ்டோரி ஓகே, உன்னோட definitely I mean amazing new venture actually. If you on the time just before that time வந்து நம்மளுக்கு both of us were playing very good cricket at that time actually. Both of us were challenger trophy or India we were getting selected for all that. So on the time நீ இப்போ நீ ஞாபகம் வச்சிருந்தா அந்த catchment area rule இருந்தது and you had to sign a certain number of players from the catchment area or something. I think Tamil Nadu was definitely one of them, Kerala was one of them, and I think Goa was also one of them. I'm not too sure about it. ஸோ அந்த டைம்ல நானும் நீனும் தான் சேர்ந்து விபி சந்திரசேகர் தான் நம்மளோட அவர் தான் நம்மளுக்கு வந்து ஆஃபர் பண்ணார் அந்த கான்ட்ராக்டை. டெஃபினெட்லி எக்ஸைட்டிங் டேஸ் மச்சான். நான் நல்ல ஞாபகம் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த லான்ச் ஆஃப் சிஎஸ்கே நம்மள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வி மீட்டிங் மகேந்திர சிங் தோனி, வி மீட்டிங் ஒரு ஆக்டர் தளபதி விஜயாவே இருக்கட்டும். திடீர்னு கூப்பிட்டு பிராண்ட் அம்பாசிடர் தளபதி விஜய் நயன்தாரான்றாங்க. 2 பேரும் போய் ஆல் வெரி எக்ஸைட்டட். we were all very excited, but at the same time still I feel I was a little immature the first 2 years. You still did I personally did not know the magnanimity of the tournament and the center stage we are in.
நம்ம எல்லாம் ஸ்டேட் கிரிக்கெட் ஆடி ஒரு தியோதர் டிராஃபி ஆடி எல்லாமே இதே மாதிரி இருக்கும், இதே ஜோன்ல தான் இருக்கும். ஆனா ஒரு ஐ ஓப்பனரா இருந்தது நல்ல ஞாபகம். இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் மைக்கேல் ஹசி அண்ட் மேத்யூ ஹேட்டன் பஞ்சாப்ல ஒரு டிஃபரெண்ட் ஐ ஓப்பனர், த வே தே அப்ரோச் த கேம் வந்து நல்ல ஞாபகம். ஹேட்டன் அந்த மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் சொல்லுவான், ஸ்ரீசாந்த் இஸ் கோயிங் டு போல் லைக் திஸ், ஐம் கோயிங் டு whack him, I'm going to hit him here, I'm going to hit him here. அந்த ஷான் பாலக் சொல்லுவான், ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்ல நான் எல்லாம் வாயில எது ஸ்ரீசாந்த் 145ல போடுவான், இறங்கி அடிப்பியா என்னையா ஷான் பாலக் அவன் சொன்ன மாதிரி அடிச்சான். அந்த ஃபர்ஸ்ட் பால் அவன் இங்க தான் போட போறான், நான் வந்து MCC குள்ள வந்து ஃபர்ஸ்ட் சொருக போறேன், அதே மாதிரி டைல் விழுந்தது, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா. And then next வந்து he's going to bowl here, I'm going to play the lap sweep, I'm going to play the reverse sweep. Everything was and he did it to the T. He didn't mince his words, he did what exactly he did, and that was an eye opener. These guys have this confidence in themselves, and you also have to build that to get to that level. Right. In fact வந்து first 2008லயே உனக்கு ஒரு கேம் டைம் கிடைச்சது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் மேட்சை பார்த்திருந்தேன் டக் அவுட்ல இருந்து. That is the scariest and the nervous I've ever been inside the cricket field. There is RP Singh போடுவான்னு நினைக்கிறேன். நான் வேற நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேயோட ஹைட்டா ஒரு கொடக்கல எங்க நடு விக்கெட்ல நின்னு புல்லு பால் கவர்ஸ்ல கேட்ச். எனக்கே உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் திங் நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன் மச்சான். ஆனா ஒரு சூப்பர் இன்சிடென்ட் நடந்தது. ஒரு நெக்ஸ்ட் நாள் என் அண்ணன் கூப்பிட்டான், சரியா கூப்பிட்டு என்னடா ஓகேயா இருக்கியாடா, இல்ல லைக் அப்செட்டா இருக்கேன். ஏண்டா இதெல்லாம் ஓகே, ஏண்டா அவனே 145 போட்டுன்னு இருக்கான், அவனை நீ நடு விக்கெட்ல நின்னு கொடக்கலப்பறாரி என்னமோ நம்ம லோக்கல் கிரிக்கெட் ஆடுற மாதிரி இறங்கி வந்து சுத்துற, என்னடா கிரிக்கெட் ஆடுற. So he made a comedy out of it which relieved me and which like okay it happens, you know, இந்த மாதிரி. இல்ல பட் ஆனா ஜெனரலாவே உங்க அப்பாவே அப்படிதான் பேசி பாத்துருக்காங்க. ஏன் கவலைப்படாதா, ஒரு வாட்டி நல்லா ஞாபகம் இருக்கு, நீ என்ன கூப்பிட்டுட்டுல என்னடா என்ன பண்ற விக்கெட் எடுக்கே அப்படின்னாரு. ஆமா சார் அப்படின்னா, எவ்வளவு எடுத்த அப்படின்னா 3 சார் அப்படின்னா, சி அசிங்கமா இல்ல 3 விக்கெட் எடுத்தா எப்பறம் செலக்ட் பண்ணுவாங்க, 5 ஏறா அப்படின்னாரு. அவர் சில சமயம் புரியாது, அசிங்கப்படுத்துறாரா சீரியஸா பேசுறாரு, பட் அப்படிதான் பேசுவார் அவங்க டீம். There is no வீட்லயும் அப்படியே தான் பேசுவார். Beyond the point it runs I think with the entire family. It's a beyond the point, ஒரு அளவுக்கு மேல தான் நம்ம கையில இருக்கு. Beyond the point வந்து you know you should live happy and you know be a little happy go lucky. Don't take everything too much too hard. இந்த 2008ல RP சிங் அந்த மாதிரி அவுட் ஆன அதுக்கப்புறம் ஒரு பயங்கர டர்ன் அரவுண்ட் ஞாபகம் இருக்கா? ஒரு 2 இயர்ஸ் வந்து அந்த டீமோடயே ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரியே நம்ம ரெண்டு பேரும் டிராவல் பண்ணிருந்தோமே. நிறைய எக்ஸ்ட்ரா லக்கேஜ். எனக்கு எப்படி தெரியுமா தோணும், 2008-9ல வந்து ஹோட்டலுக்கு வந்துருங்கம்மா, ஹோட்டல்ல ரூம் குத்துறோம், அலவன்ஸ் குத்துறோம், பேக் எல்லாம் எடுத்துருங்க அப்படி நம்மளும் டீம்ல பேக்கோட பேக்கா போவோம், நம்ம பேக்கா பிளேயரா அப்படின்னு. பட் at the same time that also fueled our whatever you call it, that anger or that either that you know we have to show them to do, we have to be better than them. That definitely was a fuel to me because அந்த டைம்ல ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு, சில பிளேயர்ஸ் எல்லாம் ஆடுவாங்க நம்ம முன்னாடி, நம்ம யோசிப்போம் என்னடா இது நம்ம வந்து இவ்வளவு ரன் அடிச்சுட்டு, அதுவும் T20ல வேற எஸ்பெஷலி இவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்துட்டு இவ்வளவு ரன் நம்ம எவ்வளவு பேசிருக்கோம் என்ன மச்சான். இது முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு 2 matches ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி தான் நம்ம கேட்போம். நம்ம என்ன 14 games in a row கேட்போமா, அந்த மாதிரி இல்ல. பட் that I personally feel that made not only you or me, even someone like a Murli Vijay, even someone like a Balaji actually who lost his way in the middle actually, if you remember. Only Badri was the only Tamil Nadu cricketer at the time who was actually a certain in the first season he played a few games, but through all the season he pathina Badri mattumda was the only main guy. The rest of us were all here and there, especially even for someone like Balaji. So, but I remember one day in Bombay, machan, I think that was a very big turning point for all Tamil Nadu players that day, you know. We had lost the match in the third season, and I think we had a record of 5 losses and 2 wins in the first 7 games. And correct. That time we had all this curfew rules. The IPL party was at its highest at that time. But I remember one day when Bala called all of us, you, me, M. Vijay and Badri to his room, and Bala was livid that, you know, what are we doing as Tamil Nadu cricketers? We have to pick ourselves up. We have to show them that we can contribute to this success. And that changed everything. Next day, I remember Monk got RCB match. He'll come in, he'll score 100. And then you and me will make the same comeback in that Rajasthan Royals match, where I think you will... Rajasthan Royals, I think Rajasthan Royals game, ரெண்டு பேருமே விளையாடல நினைக்கிறேன். Next game தான் விளையாடணும் நம்ம. Actually, இந்த game, KKR game நினைக்கிறேன். Where Raina will get an 80 of... Yes. அந்த game தான் திடீர் அந்த கேம்ல மும்பை இந்தியன்ஸ் கேம் மச்சான், கரெக்ட். கைரன் போலார்டோட கேட்ச் எம்விஜே பண்ண பத்திசா அவர் பேர் திலான் துஷாரா வந்து லாங் ஆல்ல பால் மேல போயிருந்தா கைரன் போலார்ட் அடிச்சிருவான். மேல போனவனே இல்ல
கைரன் போலாம் நம்ம எடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மேல பாப்பேன். திடீர்னு பார்த்தா எங்கேயோ கயத்தை அவுத்து விட்டா மாதிரி திலன் துஷாரா நடுவுல ஓடுவான். ஆனா நான் சத்தியமா நான் கேட்ச் டிராப் டெஃபினட்டா. இது வந்து அதுல வேற விஜய் மண்டையை திருப்பி வேற கேட்ச பிடிப்பான். அதெல்லாம் ஆனா டைம்ஸ் மச்சான், சான்ஸே இல்ல. அந்த டைம்ல உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, 2010 IPL, 2010 சாம்பியன்ஸ் லீக், 2011 IPL and 2012 final and all of us கிட்டத்தட்ட தோனி, ரெய்னா, அதை தவிர 5 Tamil Nadu cricketers were playing. And if you actually look back, that was actually CSK's most successful period as such, because 3 trophies in 2 years, it was pretty unbelievable. And we were pretty after that on the first 7 games of 2010 da vand we had a problem. Correct. After that it was never a problem for us. After that we found the combination, and Dhoni started trusting in the local players a lot more towards that either. And once the captain's trust came to all of us, I think it was just a different it was only a matter of time. It became a different team. Yeah, exactly. It's a great time to speak. Dhoni oda retirement ஆயிடுச்சு. So let's talk about what Dhoni the captain meant to you at CSK. நிறைய நீ அங்க தான் பாத்துருக்க Dhoniய. How was it working with him? உனக்கு பாக்கும்போது நிறைய he doesn't speak much. பாக்கும்போது என்னடா இவர் பேச மாட்டாருன்னு தோணும். But what was your experience? How did you gauge him? See, from what I gauged about him is that, people always say he's very calm, he's a man of few words, he doesn't say too many things, but his ability to read the game, and trust me, I didn't realize this when I was playing with him. I realized this when I came out of it only. His ability to read the game and his ability to look at situations was far beyond any normal person. I mean, you guys will surely do that. You guys have that insight, because and that is what I understood. That is probably sometimes the difference between good and great. Actually, talent is, நீங்க அந்த லெவல்ல எதிர்பார்த்தீங்கன்னா almost everybody is almost around that same talent level. Yes, you have some guys who are extremely talented. ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா, yeah, he's on extremely talented, ஒரு freak of nature, ஒரு யுவராஜ் சிங்கோ அந்த மாதிரி. But the other talent levels are all almost on the same level only. But I think his ability to stay calm and his ability to assess situations at all times was the one that stood out for me always. Right, ability to understand the game. And இது நான் sometimes யோசிப்பேன், அது வந்து அவ்வளவு அப்ஜெக்டிவா ஒரு பர்சன் பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் நான் மேட்ச்ல பார்க்கும்போது இல்ல, sometimes he'll just not use certain people. யாரோ ஒருத்தர் திடீர்னு யூஸ் பண்ணி அதை வின் பண்ணுவான். Then only I realized he looks at everybody as a resource, not as a person inside the game. It was always horses for courses for him. It was always horses for courses, especially because I played with him only during IPL. Okay, and there was a couple of Challenger Trophy games I played. But in the IPL, it was always horses for courses. Yes, we had a few certain players playing in, but even those certain players, I remember ஒரு match நல்ல ஞாபகம் இருந்தா, நம்ம புனேல ஒரு match ஆடினு இருப்போம். சடனா வந்து நம்ம வந்து ஒரு Badri will go one down instead of Suresh Raina because there was something in the wicket. DY Patil. Badri got 60 or 70. Badri will get a brilliant 72. And all that, for the first 4 years, Suresh Raina was only number 3. And suddenly one match, he's like, Raina, you wait, you go number 4, let Badri go. See, and let's be honest, beyond a point, you need that little bit of luck with you. Captaincy has to have, you'll accept it. You have been captain at the highest level, and you'll know it. That little bit of luck factor goes your way, things can look completely different. Yeah, but I also think it's to do with a lot of player trust. When from a distance, when players see that this captain is making things work, you tend to trust him more. அதுதான் நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன். நானும் கேப்டனா பண்ணி பார்த்திருக்கேன். But the trust of saying, hey, இவர் பண்ணா கரெக்டா தான்டா இருக்கும் அப்படிங்கிறது plays a big role நினைக்கிறேன். Yeah, but definitely if you look at it, nothing succeeds success மச்சான். That is definitely the same analogy. நம்ம தமிழ்நாடு டீமே நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த 2017 season வந்து we won everything. அந்த டைம்ல வந்து we were all lauding the captain and the coach. 2 years later we were down in the dumps. We were all cursing the captain and the coach. That is how cricket is, and that is how cricket works. But to that point you said, no, that point of respect is very important for a captain. If a captain has that respect from his players, and especially for a guy like Mahendra Singh Dhoni, that came natural to him. No matter how big a cricketer you were, whether you were Matthew Hayden or whether you were Michael Hussey, whether you were even a Muthaiya Muralidharan, Mahendra Singh Dhoni always had his respect. And that was the most important thing that he needed for CSK, or even for that matter for Team India. One of the most important reasons that he is with all his players around him respected him a lot, and they trusted him. And when you have trust in your captain, and when your captain trusts you back, there's no better feeling, and you know that. One பத்தியே ஒரு கேள்வி. A lot of upcoming batsmen or somebody even coming from Tamil Nadu or anywhere in the country, நீ சொன்ன RP Singh 145 போட்டான், நடு விக்கெட்ல நின்னு பெப்பபேன் சுத்தி கொடையை கலப்பான் அப்படின்னு சொன்னேன். From there, ராஜஸ்தான்ல ஒரு கேம் வந்து ஷான் டெய்ட்டா ஒரு ஓவர்ல 20 ரன் அடிச்சு அன்பிலீவபிளா ஒரு கேமை புல் பண்ணி எடுத்துட்டு வந்து வின் பண்ணுவேன்.
how was it? ஏன்னா ஷான் டேட் இஸ் 150. அது எப்படி நடந்தது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? நீ ஒரு பேட்ஸ்மேனா எப்படி நடந்துச்சு? Definitely, see, it might sound very completely either, but the runs behind you in first class cricket or in good level cricket will always help you when you go to higher formats, and that was the only thing. When I had runs behind me in Ranji Trophy, I remember I had a very good season, 3-4 seasons in Ranji Trophy and one day cricket and T20 cricket, and I was scoring runs in Challenger Trophy. I was getting hundreds in Challenger Trophy. I was getting a lot of runs in I knew I belonged in that level. It was just a matter of me just trying to up my game by 10%. And I remember, I'll tell you one thing, I don't know if you remember this or not. We were sitting together the day before that in the room. We were chilling in the room, and you were telling, see, you were fighting for my position actually at that time. I remember you went and spoke to Fleming saying that why aren't you playing him? He's won you so many or 2-3 games already before that in that position. It'll be a good choice for him to play. And we were struggling again. CSK was in a struggling mode. The finisher role. Yeah, I had it that Badri was sick that game. So correct. Badri fever or something like that. Yeah. So without any choice they gave me. And the time na a revolving door mari irundhudu and the time la and the position. ஒரே ஒரு ஸ்லாட் யாரா இல்லனா யாரா வருவாங்க அந்த மாதிரி அந்த டைம்ல. And உள்ள போகும்போது எனக்கு வந்து ஒண்ணே ஒண்ணு தான் ஞாபகம் வந்தது மச்சான். எல்லாமே போயிடுச்சு, இதுக்கு மேல என்ன? ஆனா ஏதாவது பண்ணிட்டோம்னா அந்த தாட் தானே பெட்டர் தாட் டு ஹேவ். ஐயோ ஒரு ஷான் டேட் போடுறானோ, ஒரு ராஜஸ்தான் நம்மளுக்கு கிடைக்க போறது ஒரே மேட்ச் தான், அந்த மாதிரி யோசிக்கும் போது ஒரு மேட்ச் கிடைக்குது, இந்த மேட்ச்ல நீ ஏதாவது பண்றேன்னு பொசிஷன் சீல்டு, அந்த மைண்ட் செட்ல தான் போனா. அந்த மென்டாலிட்டி போகும்போது ஆல்பி மார்க்கல் செம்ம ஹியூஜ் ரோல் பிளே பண்ணான். உள்ள போகும்போது அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டேன், பாரு உனக்கு வந்து சிங்கிள் எடுத்து கொடுத்துட்டா எனக்கு ஈஸியா இருக்கும். ஆல்பி the first thing he told me was, listen, you're talented enough, you have seen you enough, you've won matches, you can do this on your own also abdina. So it became a different, suddenly when your partner trusts you and when a guy like Albi Markle says, listen, you have the ability to take these guys on also, and then the rest was just natural talent taking over after that. Yeah, but easily one of the better lots of CSK teams that I've seen. But எனக்கு இன்னொன்னு சொல்ல, நீ இப்ப அந்த டைம்ல வந்து நம்ம சொன்னோம் 6-7 பேர் தமிழ்நாட்டுல இன்ஃபேக்ட் ஸ்குவாட் மெம்பர்ஸ் இருந்தாங்க. if you remember, there were some more, KBR, கார்த்திக், சுரேஷ் குமார், அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. Ipa we don't see that sort of talent inside the CSK team from local, from Tamil Nadu. Adukku enna, why do you see that's happening? Because of the pure ability or what is it? Definitely. See, one thing we have to understand is that, I will tell you this, when 2008 IPL started to 2020 how IPL is, the game has evolved. The game has gone, it is now played at a pace which is unbelievable. You have to be fit and you'll have to be innovative. You've told me so many times, you cannot bat the same way every match. Correct. The problem is we don't the problem with Tamil Nadu in general is that கடவுள் நமக்கு நிறைய புத்தி கொடுத்துட்டான். அதுதான் ஒரு பிரச்சனை. ஆக்சுவலி சம்டைம்ஸ் வந்து இல்ல, ஒரு முட்டாளா இருக்கிறது பெட்டர்னு தோணுது கிரிக்கெட்ல. அவனுக்கு வந்து ஒரு இது போட்டு, டே நீ இந்த மாதிரி பண்ணுடா, டே நீ இந்த மாதிரி பண்ணுடானா பி a much easier path. நம்மளுக்கு என்னன்னா, கடவுள் எல்லாரும் நம்மளுக்கு ஜாஸ்தி மூளை குத்துறதுனால நம்ம வந்து அது நம்ம படிச்ச முட்டாளுன்னு வாங்க பாத்தியா, அதுதான் நம்ம அந்த டைம்ல எப்போ என்ன யூஸ் பண்ணணும்னு தெரியாம நம்ம நிறைய பண்ணுவோம் அந்த சிச்சுவேஷன். This includes me, trust me when I say this includes me also. இது வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங் கான்வர்சேஷன். நீ நிறைய வந்து நம்மளோட மைண்ட் ஒர்க்ஸ் அகைன்ஸ்ட், பிகாஸ் யூ ஹேவ் the ability to think or foresight ன்னு நினைச்சுன்னு நம்ம அதை எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்றது நான் நிறைய தடவை வந்து நானும் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். பட் தட் இஸ் ஒன் சைட் ஆஃப் இட். அதை கட் பண்ணி வரதுதான் வந்து எபிலிட்டி ஆஃப் மூவிங் ஆன் வச்சுக்கோ. எல்லாருக்குமே வந்து நம்ம கிட்ட இருக்கிற மூளை யூஸ் பண்ணலாம், இன்னொருத்தருக்கு இல்லாத யூஸ் பண்ண முடியாம போலாம். ஸோ லைஃப்ல டிஃபரெண்ட் ஸ்ட்ரெங்த்ஸ் அண்ட் திங். இப்போ வந்து பார்த்தா ஒரு சிஎஸ்கேல வந்து ஆஃப்டர் லாங் டைம் வந்து ஒரு சாய் கிஷோர் மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்திருக்கான். ஜெகதீசன் who's been good at the TNPL, இவங்கலாம் வந்திருக்காங்க. What would your advice be to these people as someone who's been there, done it? See, the advice will be only one thing. அப்படியே கூட அட்வைஸ் வேணா, நீ எப்பவுமே கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். அதெல்லாம் மாறிடுச்சு. Actually, my advice to them will always be one thing: leave everything there. நீ நாளைக்கு உள்ள வந்துட்டு, because now I'll tell you from my experience, you don't want to go back and think that maybe I could have done this, maybe I could have done that, maybe I could have done this. If your maybes are there in your head, then go do it. நீ ஒரு தடவை அங்க போய் பண்ணிட்டனா, okay, I'll put everything that I have inside and then I'll let my ability decide whether I'm good enough or whether I'm not good enough. That is the best, that is the only advice I'll give. You want to work hard, work harder than the guy who's working the hardest in the team. If you can do that, then you've done your job. After that, see, beyond a point, there is something called talent and there is something called luck, and hard work is one thing which is a constant which you shouldn't remove, which I learned it very late. நிறைய பேர் அணி வந்து ஒரு மாதிரி ஜாலியா பேசும் அப்படின்னு பாப்பாங்க. இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் நாங்க ரெண்டு பேர் நிறைய சீரியஸா வச்சுட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் அணிக்குள்ள அந்த இது வந்துரும், பேய் வந்துரும். அந்த மாதிரி இந்த லாஸ்ட் செக்மெண்ட்ல வந்திருக்கு. பட் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியாது, அணி
நான் லாஸ்ட் இயர் வந்து ஜாஸ் பட்லரை நான் ஸ்ட்ரைக்கர் ரன் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, பட் இதனோட ஃபர்ஸ்ட் ஸ்கேப் கோட் நீ தான், ஞாபகம் இருக்காது? மட்டமான வண்டா நீ. 130 அது பேர் என்னது, ஏதோ 130 ஏதோ நாங்க சேசிங் உங்க டீமோட மேட்ச் க்ளோஸா போயிட்டு இருக்கோம். நான் என்னை எடுத்தனா உங்களுக்கு ஒரு சான்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஆனா நீ எவ்வளவு தூரம் உள்ள கீழே போய் நின்ன, வீட்டுக்கு போயிட்ட பாதி வெயில. வெயிட் பண்ண இந்த இன்ஸ்டன்ஸ் கொஞ்சம் ஒரே ஒரு டிஃபரெண்டா இருந்தது. நான் என்ன நினைச்சேன்னா, அம்பையர் வந்து ஓவர் டன்னு சொல்லிட்டாருன்னு நினைச்சேன். அதனால ஐ வாக் இன்டு தி மிடில் ஆஃப் தி விக்கெட். பார்த்தனா 5 பால் தான் ஆயிருக்கு. நீ கேப் மாதிரி தனமா போய் ஸ்டம்ப் எடுத்துட்டு சார் அவுட் சார் இவனை அனுப்புங்க சார். இவனை எப்படி இருக்குன்னா, அந்த கன்னை விட்டுட்டு வந்த புல்லட் மேல கோவப்படுற மாதிரி இருக்கு. ஏன்னா ரூல் அதுதான், வெளில போக கூடாதுங்கிறது ரூல். ஓகே, we've had a lot of conversations and difference of opinion in this, but இன்னைக்கு எவ்வளவு தூரமா நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன் இத பத்தி. what is your take on that? See it, this the thing game about is so competitive. One thing is for sure, this thing about everything on the edge, you know, it's a gray area, it's not a gray. First of all, let's admit this, it's not a gray area. Okay, the rules are there for a particular reason. It is not a gray area anymore. It used to be a gray area. It is not a gray area anymore. Now it's a mandatory law that you have to stay inside your crease till the bowler bowls his delivery. Having said that, there is a certain little bit of respect between, or a little bit of camaraderie between opponents itself, where sometimes you'll be like, hey, listen, you're backing up too much, you might as well come back inside. If once, and if he keeps doing it over and over again, I mean, who are you not to take the stumps out? But again, it depends on individual. Right now, if you personally ask me, there are too many rules that goes with the batsman. Bowlers are slightly crippled. I mean, off-leg bowling போடுறதுனால கொஞ்சம் bowler ஒரு empathy கொண்டு வராங்க. No, I've always felt that. See, bro, just equipment alone much. The bats itself today, because my dad still has that 1985 World Championship bat that he has, and sometimes when I look at that bat and நம்ம tennis ball cricket ஆடினா கூட அந்த bat நல்லா இருக்காது மச்சான். நீ தேதிக்கு இன்ஃபேக்ட் ஒரு மாவு பேட் வரும் கபில் தேவ் போட்டோ அந்த டைம்ல. ஆனா நீ பார்த்தனா பவுண்டரி லைன்ஸ்லாம் 90 yards 110 yards இருக்கு. இன்னைக்கு என்னடா பவுண்டரி லைன்ல நீ TNP எல்லாம் சிலதெல்லாம் வந்து சம ஜோக்கா இருக்கு. ஆனா சரி 60 meters கிரிக்கெட் bowlersலாம் பாவம் தான், அந்த விஷயத்துல பாவம் தான். பட் இது if it was done to me, I'll feel bad about it. But at the same time, you will have to accept it. Why are you an idiot giving him a chance? I mean, like you rightly said, the game is lopsided either which way. சொல்றேன். ஏன்னா அந்த ஒரு ஸ்மால் யார்ட் பார்த்தனா அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ஷார்துல் தாக்கூர் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து இத்தனும் டிஸ்டன்ஸ் it's a game of inches only. No, it's always been a game of inches. அப்படி ஆயிடுச்சு. எனிவே அனி எண்டிங் இட் ஆன் a lighter note, எல்லாமே வந்து அனிருத் ஸ்டைல்ல சொல்லணும் நீ. இப்போ ஓகே, DRS வித் ஆஷ் தான் அனிருத் ஸ்டைல்ல, சீகா ஸ்டைல் ஒரு பக்கம். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாய்வாங்க. அந்த மாதிரி நீ வந்து உன் ஸ்டைல்ல ஒரு சிக்னேச்சரா சொல்லலாம். I'm going to talk about a few cricketers. One liner good. Okay, the first person I'm going to ask you about is Mahendra Singh Dhoni. Mahendra Singh Dhoni captain cool தான் மச்சா வருது. எனக்கு வேற ஒண்ணுமே வரல மண்டையில. நம்ம லோக்கலா கேளு மச்சா, நம்ம ஜாலியா கேக்குற மாதிரி மெதுவா வரேன். நீ லோக்கலா சரி ஓகே தோனி அப்படின்னா என்ன சொல்லுவேன்? அவர் இருக்காரு ப்ரோ, அவர் வந்து ஜாலியா இருப்பாரு. அவரு பால் மேல போட்டோம்னா சொருகிடுவாரு மேல, அங்க போட்டாருன்னா டிஃபென்ஸ் வச்சு சிங்கிள் ஓடுவாரு. பியாண்ட் அ பாயிண்ட் வந்து, அதாவது என் ஸ்டைல்ல சொல்றா வந்து பால பார்த்து சுத்துமா, சிம்பிள். பால பார்த்து சுத்து. மகேந்திர சிங் தோனி பால பார்த்து சுத்துவார். எனக்கு எப்பவுமே வந்து ஒரே ஒரு டைலாக் தான் இருக்கு மச்சான். ஃபார்ம்ல இருக்கும்போது நீ என்ன மச்சா பண்ணுவேன்னு கேட்பாங்க. ஃபார்ம்ல இருக்கும்போது பால பார்த்து சுத்துவேன், ஃபார்ம்ல இல்லாத போது பார்க்காம சுத்துவேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா அந்த ஐஸ் தான். நீ ஃபார்ம்ல இருக்கும்போது பால பெட்டரா பாப்ப, அதனால இந்த சுத்தும் போது பேட்ல ஒண்ணு நிறைய படும். ஃபார்ம்ல இல்லாத போது பால பார்க்காம சுத்து. சில தடவை வந்து பால பார்க்காம சுத்தினா எட்ஜ் பட்டு ஒரு 2-4 போவோம். கரெக்டா சொல்றேன். ரைட், ஓகே. சுரேஷ் ரெய்னா கோல்டன் பாய் ஆஃப் CSK. கோல்டன் பாய் ஆஃப் CSK. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஃபேவரட், உன்னோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் முரளி விஜய். ஐயோ, இப்பெல்லாம் யோசிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்குது. அவன் வந்து எப்படின்னா ஒரு எனிக்மா மச்சான். அவன் நிஜமாவே ஒரு எனிக்மா. விஜய் மாதிரி ஒரு எனிக்மா நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா மோஸ்ட் இது என்ன பொறுத்த இருக்கும், told it him also, ஒரு மூடி கிரிக்கெட்டர் ஆக்சுவலி. இந்த இதுல இஃப் இஸ் ஆன் மூட்ல அவன் ஆடுற மாதிரி அலட்சியம் அவனுமே வராது. அது எப்பவுமே சொல்றேன். ஆனா அவன் மூட்ல இல்லைன்னா வச்சுக்கோ, அவன் ஆடுற மாதிரி ஒரு அலட்சியம் எவன மாதிரி என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனா விஜய் மூடி ஏத்த மாதிரி லைட் பிரைட்டா இருந்தா பளிர்னு எரியும். In my books, in the last 20 years after Virender Sehwag, India's best opener. Doubtful. He's got numbers and credentials to prove with it. Yeah. Anyway, next player, Subramanian Badrinath.
Macha, the goat of Tamil Nadu cricket, bro, for me. Greatest of all time feel பண்றேன். ஒரு சரத் விளையாடி இருக்காரு, ஸ்ரீராம் விளையாடி இருக்காரு, சீகா விளையாடி இருக்காரு, பிபி விளையாடி இருக்காரு. See, இவங்க எல்லாம் விளையாடி இருக்காங்க. See, I'm not taking any international cricket into this. நீ international cricket எடுத்து போதனா you can have an argument, okay, M Vijaya இல்லாட்டி ஒரு ஆர் அஸ்வினா இல்லாட்டி ஒரு கே ஸ்ரீகாந்தா இல்லாட்டி ஒரு வெங்கட் ராகவனா, you can have these arguments with all these things. I'm leaving that aside. I'm just talking purely for Tamil Nadu. See, this is from what I have seen. On the knock against Mumbai, I don't think you were there for that match. But you were selected for the Indian team for the first time, I think, that time. On the knock against Mumbai, and the first year on the relegation battle, on the turning track, when he and M Vijay will play that knock. Some knocks are just in my head, and surely he was one cricketer who never left anything outside the field. He left everything inside and he took it out. Yeah, IPL for that matter. பத்ரி எப்படி அடாப்ட் பண்ணுவாரு, T20 ஆடுவாரான்னு கேட்கும்போது எப்படி என்ன ஒரு I have to tell this story. You remember the first year, நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியும், ஓகே நம்ம ஸ்ட்ரெயிட் அவே சான்ஸ் கிடைக்க போகுது இல்ல, நம்ம வெளில தான் உட்கார போறோம். அப்போ ஒரு நாள் நம்ம பேசின்னு இருக்கும்போது நீ சொல்லியிருந்த மச்சான் யார் மச்சான் நல்லா ஆடுவான்னு ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு சும்மா ஒரு வெட்டி கான்வர்சேஷன் நம்ம வந்து நெட்ஸ்ல நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ I was the first one. I have told Badri this also. I was pretty skeptical about Badri playing T20 cricket, and you were the one who told me, மச்சான் நீ பாரு பத்ரி வந்து அவரோட ப்ரிப்பரேஷன் பயங்கரமா இருக்கும். When he goes inside, he'll be prepared. நீ அதை பார்த்தனே அந்த ஒரு நாக்குக்கு அப்புறம் இல்ல, பத்ரிநாத் மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் டு பிளே 96 or 100 games for CSK, இன்ஸ்பிரேஷனல் மச்சான். அதெல்லாம் it's definitely an inspirational. For me, he is the greatest of all time from Tamil Nadu. ஆர்டரா கேட்கணும், இது உன்னை பிடிப்ப ஒரு இடத்துல லட்சுமிபதி பாலாஜி. He's another legend of Tamil Nadu cricket only, bro. Definitely. Wow. How many fast bowlers have played from Tamil Nadu? Very unlucky. I feel if he had a little more luck at that time, if our medical expertise in our country was better, he would have definitely had a longer career, and he would have definitely been he was one of the top bowlers for India when he came in, bro. So right, பாலாபாய் கேட்டேன். தினேஷ் கார்த்திக், the most talented batsman from Tamil Nadu that I've seen. Definitely. Doubt இல்ல, most talented. Right, உன்னை கரெக்டா கொண்டு வந்துட்டேன். இப்போ ஒரு சிஎஸ்கேவோட ஒரு பயங்கரமான எனிக்மா இந்த கேரக்டர், பயங்கரமான ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட்டர், நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு கூட சொல்லலாம், சி கணபதி. சிஎஸ்கேக்கு எனிக்மா இல்ல, உலகத்துக்கே எனிக்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னி வரைக்கும் அவனோட அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவான். ஏன்டா கன்பா இந்த மாதிரி சொல்றேன் மச்சா, ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் சொல்றேன். ஓகே, நாங்க டிஎன்பிஎல் ஆடி இருந்தோம். பத்ரி வந்து ஒரு 2 ஓவர் உள்ள போயிட்டார். நாங்க காரைக்குடி காலை ஆடிட்டு இருக்கும்போது, ஸோ வந்து ஐ வாஸ் கேப்டனிங் இன்சைட். ஸோ அப்போ வந்து அண்ட் கன்பா வாஸ் ஆல்ரெடி அபவுட் 36-37 years old மச்சான். ஆனா அந்த டைம்ல கன்பா நம்ம எப்ப பார்த்தாலும் கன் ஃபீல்டரு, கன்பா தான் நம்மளுக்கு மெயின், எங்க நிக்கணும். கன்பா வந்து ஒரு 3 ஓவர் போலிங் வர போட்டிருக்கானா, நான் லாங் ஆண்டு 2 ஓவர் அமைச்சேன். 3வது ஓவரே கன்பா மச்சான் தயவு செய்து அங்க போட, சுனில் சாமெல்லாம் அங்க நிக்க வைக்காத, தயவு செய்து ஃபர்ஸ்ட் அங்க போ அப்படின்னு. கன்பா நம்ம யூஸ்வலா வைக்க மாதிரி இப்படி வச்சுட்டான், இடுப்புல கைய வச்சுட்டு, ஏன்டா என்னமோ 26 வயசுல நான் இங்கேயும் அங்கேயும் ஐபிஎல் செலக்ஷனுக்கு வரா மாதிரி இங்கேயும் அங்கேயும் தள்ளி நிறுவேன். கன்பா எங்க பார்த்தாலும் கன்பா 37 வயசுல அவன் யூஸ்வல் ஒரு வார்த்தை சொல்லுவான்ல, தொங்கி போட்டுன்னு இருக்கேன். இந்த டைம்ல உனக்கு பவுண்டரி லைன்ல நான் இது வேற பண்ணுமா, பொழந்துரும். அனி சாரி டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, இந்த ஷோ இது இல்லாம முடிக்கவே முடியாது. ஒரிசா சம்பல்பூர்ல வந்து கணபதிக்கு வந்து நம்ம எல்லாரும் மேட்ரிமோனியல் சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு பொண்ணு மாதிரி நீ போன் பண்ணி கலாச்சி, ஞாபகம் இருக்கா? So ஸ்டோரி எப்படி போச்சுன்னா, ஆக்சுவலி வந்து நான் கன்பா வாஸ் ஆக்சுவலி அரௌண்ட் 29 or 30 at the time. ஸோ நான் எப்பவுமே கன்பா கலாய்ப்பேன், ஏன்டா டே 18 வயசு ஆகுது, கல்யாணம் தான் பண்ணிக்கோயேன், எவ்வளவு நாள் தான் இதே மாதிரி, என்ன நீ என்ன ஹனுமான் மாதிரி பிரம்மச்சாரியா இருக்க போறியா, அந்த மாதிரி நான் எப்பவுமே கலாய்ப்பேன் அவனை. ஸோ கன்பா வந்து கரெக்டா அமையணும்டா அதை எப்படியே சொல்லினே இருப்பான். சோ அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, பிரசன்னா நானில இருந்தா ரூம்ல உட்கார்ந்து, நான் தான் மேட்ரிமோனியல் வெப்சைட்ல நீ எல்லாத்துக்கும் தூண்டி விடுறது நீ தான், சரியா? பண்றது ஏதோ நான் தான் பண்ற மாதிரி நீ பிஹேவ் பண்ணுவ, பண்றது சொல்லாதடா, இல்ல நீ தூண்டி விடுவ, நான் ஏத்தி விடுவேன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் நம்ம 2 பேருக்குள்ள. சோ பிரசன்னா வந்து அவனோட ரிலையன்ஸ் 501 ஞாபகம் இருக்கா இல்லையா, அந்த சுலக்ஷனாவோ ஏதோ ஒரு பேரு வச்சுட்டு நான் வந்து மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன் அவனுக்கு. ஒரு பொண்ணு மாதிரி போன்ல பேசி, அந்த ஹைலைட் என்னன்னா, நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் கன்பா எப்படி கிரிக்கெட் ஆடுவான், கன்பா என்ன பண்ணுவான்னு. நான் நல்ல ஃபோன் கான்வர்சேஷன்ல who do you play cricket like, ஒரு சச்சின் டெண்டுல்கரா, nobody can play like சச்சின் டெண்டுல்கர். ஒரு ராகுல் டிராவிடா, no ராகுல் டிராவிட் is also a legend. சரி, ஒரு வீரேந்தர் சேவாக் is also a legend. So I'm like, who do you represent, who do you see yourself like? Maybe யுவராஜ் சிங் அப்படின்னா
அந்த ரூம்ல 9 பேர் தலை திரிக்க ஓடுனாங்க வேற. டே கண்பா யுவராஜ் சிங்கோட கம்பேர் பண்ணிட்டியடா நீ. நான் வேற போன கேட்டு வச்சு இந்த டிஆர்எஸ் எபிசோடு வேற லெவல்ல இருந்திருக்கு அடியா. ஆனா இது வந்து நீ ஒரே தடவை அந்த வாய்ஸை மட்டும் கொஞ்சம் பேசி காமிச்சிறேன் எப்படி கேட்டேன்னு. அந்த வாய்ஸ்லாம் போயிடுச்சுடா இப்போ. ஹாய், hello, is this Ganpati? Can I speak to you? I've been tracking you on shadi.com. கரெக்ட், shadi.com கரெக்ட். shadi.com நல்ல பெரிய அட்வர்டைஸ்மென்ட் ஆச்சு. அனி நான் சும்மா சொல்ல மச்சான், நீ டெஃபினட்டா உங்க அப்பா வந்து நீ ஒரு பயங்கரமான ஒரு லெஜெண்டரி காமெண்டேட்டர் ஆஃப்டர் பிளேயர். எனக்கு தெரிஞ்சு நீ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் யூ வில் கோ ஷார்ட் ஆஃப் entertaining people and talking the right sense. அது இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி குரு வேற உள்ள இறங்கி இருக்காரு. I look forward to hearing on the com box, and before that I would like to see a comeback because I still believe you are one of the best ball strikers in Tamil Nadu, so look forward to it. Thank you for having me on the show, Ash. Definitely. Ani இது வந்து always due, ஏனா இந்த ஷோ வந்து வேற லெவல்ல இருந்தது நான் ஃபீல் பண்றேன். ரியலா இருந்தது, but still there is so much more that you can scale. Look forward to seeing it, Ani. Thank you so much. Thank you. Cheers.